கண்ணீரின் பலன். அன்பார்ந்தவர்களே, நல்ல மனிதர் ஒருவர் இருந்தார். அவர் இறந்த பிறகு மோட்சத்திற்கு சென்றார். அங்கு அவருக்கு வானதூதர்கள் தங்க மகுடம் சூட்டி மகிழ்ந்தனர். தங்க மகுடத்தை தலையில் வைத்துக் கொண்டே மோட்சத்தை வலம் வந்தார். அவரை போன்றே பலரும் தங்க மகுடத்துடன் வலம் வந்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சிலர் வைர கற்கள் பொருந்திய இன்னும் அழகான மகுடத்துடன் வலம் வந்து கொண்டிருந்தனர். அந்த வைர மகுடத்தின் அழகில் மயங்கிய அவர் வானதூதர்களிடம் வைர கற்களால் ஆன மகுடத்தை தனக்கும் சுட்டும்படி வேண்டினார். வானதூதர்களோ, வைர மகுடம் வேண்டுமானால் நீங்கள் அழுதிருக்க வேண்டும் என்றனர். அவரோ, நான் பூ உலகில் கடவுளின் விருப்பப்படி வாழ்ந்து அவரை மிகவும் நேசித்து வந்தேன். இதைவிட வேறு என்ன தகுதி எனக்கு வேண்டும் என்று வாதாடினார். வானதூதர்களும், நீங்கள் கடவுளை அன்பு செய்ததால் தான் இந்த தங்க மகுடத்தை தாங்கி இருக்கிறீர்கள். ஆனால் தங்களுடைய பாவங்களுக்காகவோ அல்லது பிறருடைய பாவங்களுக்காகவோ அழுது கண்ணீர் விட்டவர்களுக்குத்தான் இந்த வைர மகுடம். இது மோட்சத்தின் விதிமுறை என்று கூறினர். அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன. திருவெளிப்பாட்டு நூல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் இறைவசனம். மண்ணில் பிறந்த நொடி முதல் இந்த நொடி பொழுது வரை நம்மில் கண்ணீர் விடாதவர்கள் எவரும் இல்லை. காயங்களின்றி, கண்ணீரின்றி காலம் எதையும் நமக்கு கற்றுத்தருவதும் இல்லை. இயேசுவை மறுதலித்ததால் மனம் வெதும்பிய புனித பேதுருவின் கண்ணீரை போன்று, புனித அகுஸ்தினாரின் வாழ்வை மாற்றிய அவரது தாய் புனித மோனிகாவின் அழுகை போன்று நமது கண்ணீரும் பலன் தருவதாக அமையட்டும். அழுகை மனதுக்கு மட்டுமல்ல, உடலுக்கும் நல்லது. ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.